Taste the Daily. டிடி ரவிச்சந்திரன், நான் உங்ககிட்ட வரேன். முன்னாடி மணிகண்டன் போயிட்டு வந்துடுறேன். மணிகண்டன், அதிருப்தி அலை இருக்குது பாஜகக்குள்ள, அது ஒரு பின்னடைவா பார்க்கப்படுது அப்படின்றாரு அதிவீர ராபாண்டியன். அதுக்கான ஃபேக்டர் இருக்குதா? நியூஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஒண்ணு சொல்லிட்டு இருக்கேன். என்ன விஷயம்னா, நான் சொல்ற கருத்தெல்லாம் தமிழக பாஜகவுக்கு பொருந்தாது, அகில இந்திய பாஜகவுக்கு பொருந்தும், தமிழக பாஜகவுக்கு பொருந்தாது அப்படின்னு ரெண்டு விதமா பிரிச்சுக்கிறேன். இந்த பிரிவினை எந்த இடத்துல இருந்து வருது? ஏன் பிரிக்க வேண்டிய அவசியம் இருக்குதா? பிரிக்க வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழகத்தில் ஒரு தவறான தலைவரை போட்டு அவர்கள் கையை சுட்டுக் கொண்டார்கள். நல்லா போயிட்டு இருந்த ஒரு கூட்டணிய நந்தவனத்தில் ஒரு ஆண்டி இதை போட்டு உடைச்சாண்டிங்கிற மாதிரி உடைச்சு இது பண்ண ஒரு அரைவேக்காட்டுத்தனமான தலைவரை அவர்கள் தவறாக தேர்ந்தெடுத்து விட்டார்கள். கடுமையான வார்த்தை வேண்டாம். அரைவேக்காடன் பேசுனீங்கன்னா நான் வேற மாதிரி பேசுறேன். கடுமையான வார்த்தை வேண்டாம். அவரும் ஒரு அரசியல் கட்சியினுடைய மாநில தலைவர். அரசியல் முதிர்ச்சியற்ற, நேற்று வரைக்கும் காக்கி சட்டை போட்டுட்டு இருந்த ஒருத்தரை கொண்டு வந்து தலைவராக போட்டதுனால அவங்க கையை சுட்டுக் கொண்டார்கள். அதனால இந்த மாநிலத்துல அவங்க தவறளித்தார்கள். இதை தனிச்சு வச்சுட்டு மீதி இடத்துல அவங்கள பத்தி பேசுறேன். நான் என்னுடைய பார்வையில சொல்றேன். அதுக்குள்ள பொங்கிட்டு வர்றாரு நம்ம டிடிஎஸ். அதாவது பொதுவா இந்தியாவில் உள்ள எதிர்கட்சிகள் மற்ற கட்சிகள்லாம் சில விஷயங்கள்ல பாஜக கிட்ட வந்து பாடம் கத்துக்கணும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அவங்க பாத்தீங்க அப்படின்னா, ஒரு தோல்வி அடைஞ்சாங்கன்னா உடனடியா அந்த தோல்விக்கான காரணம் என்ன, அந்த தோல்வி எதனால் ஏற்பட்டது, எந்த பகுதியில் ஏற்பட்டது, அதற்கான நபர் யார் அப்படிங்கறதை விரைவில் கண்டறிஞ்சு பீனிக்ஸ் பறவை மாதிரி மீண்டு எழுதுக்குவாங்க. இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் சொல்றதுன்னா, போன குஜராத் தேர்தலுக்கு முந்தைய தேர்தலில் பாத்தீங்கன்னா, என்ன புடின்னு காங்கிரஸ் கிட்ட 99 இடங்கள் தான் வாங்கினாங்க. காங்கிரஸ் ஏறத்தாழ அவங்க நெருக்கி வந்தப்ப அடுத்த 5 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா அது எல்லாமே சரி பண்ணி அடுத்து நடந்த குஜராத் தேர்தலில் பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 140 இடத்துக்கு மேற்பட்ட இடங்கள்ல அவங்க ஜெயிச்சாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய வரலாறுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல 10 சட்டமன்ற தொகுதிக்கு தேர்தல் வருது அப்படின்னு யோகி ஆதித்யநாத்தோடைய அதீதமான சில செயல்பாடுகள்னால அங்க தோற்றம் அப்படிங்கிறதுக்கு பாருங்க, உடனடியான இம்மீடியட் ஆபரேஷன்ல அவங்க இறங்கிட்டாங்க. அதாவது இந்த இடைத்தேர்தல்ல தோல்வி அப்படிங்கிறது நீங்க ஒரு கணக்கா வச்சுட்டு பாத்தீங்கன்னா, வெஸ்ட் பெங்கால்ல நடக்கிற இடைத்தேர்தல் தமிழகத்தில் நடக்கிற இடைத்தேர்தல் நீங்க கணக்கிலேயே வச்சுக்க முடியாது. வெஸ்ட் பெங்கால்ல ஒரு கொடூரத்தின் உச்சம். தமிழகத்துல எப்படி பண்றாங்களோ அதை விட கொடூரமா நடக்கிற தேர்தல். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, அந்த வெஸ்ட் பெங்கால்ல ஜெயிச்ச திரிணாமுல் காங்கிரஸ்காரங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பாராளுமன்ற தேர்தல்ல இதே பிஜேபி தோத்து போனவங்க திரும்ப அவங்க எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கிறாங்க. சோ அங்க என்ன அப்படின்னா, நாட்டுக்கு பாரதிய ஜனதா, ஸ்டேட்டுக்கு திரிணாமுல் காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. இதை வச்சு நீங்க பிஜேபி இது பண்ண முடியாது. அவங்க எதனால போன தேர்தலில் சில சரிவுகளை கண்ட அவங்க இது பண்ணாங்கன்னா, அதீதமான நம்பிக்கை அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா அவங்க எதிர்பார்க்காத ஊருக்கெல்லாம் சகனம் சொன்ன பள்ளி கல்விப்பானையில விழுந்துங்கிற மாதிரி உத்தரப்பிரதேசத்துல யோகி ஆதித்யநாத்துக்கும் அகில இந்திய தலைமைக்கும் சரியான ஒரு டேர்ம்ஸ் இல்லைன்னா அவங்க என்னைக்குமே கோஷ்டி அரசியல் அந்த மாதிரிலாம் அவங்களுக்குள்ள பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் உச்ச பீடம் அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ் சொன்னா அதை மீறி அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. யோகி ஆதித்யநாத் பரிந்துரைத்த சில வேட்பாளர்களை மத்திய தலைமை வேண்டாம் நிராகரித்ததுனால் ஏற்பட்ட தோல்வி. மகாராஷ்டிராவில் அவங்க அதீதமா காங்கிரஸ் பண்ண மாதிரி அடுத்த கட்சியை உடைச்சு ரொம்ப இதெல்லாம் பண்ணதை மக்களே வெறுப்போட பார்த்தாங்க. இந்த ரெண்டு காரணம் தான் அவங்களுடைய தோல்விக்கு காரணமா ஒழிய ஏதோ அகில இந்திய அளவுல அவங்க மேல ஒரு எதிர்ப்பலை அடிச்சுதான் இன்னைக்கு காணாத போயிருப்பாங்க. அவங்களுக்கு ஷார்ட் ஃபால் ஆயிருக்கு. 310 இடம் வச்சிருந்தவங்க இன்னைக்கு 240 இடத்துக்கு வந்திருக்காங்க. மறந்துடாதீங்க, 10 வருடங்கள் ஆண்ட பின்பு ஜிஎஸ்டி, டிமானிட்டைசேஷன் போல பல கடுமையான சட்டங்களை கொண்டு வந்ததுக்கு அப்புறமும் மக்கள் அவங்களுக்கு கொஞ்சம் தட்டி வச்சிருக்காங்களே ஒழிய அவங்களை வேண்டாம் இல்ல. அதுதான் அதே சொல்லக்கூடிய ஃபேக்டர் இருக்கு இல்லையா? அவரு அதான் சொல்றாரு, அதிகாரத்தை மட்டும்தான் இவங்க பலமா நம்புறாங்க, மக்களினுடைய பல்ஸ் என்னன்றத புரிஞ்சுக்கிட்டு பாலிடிக்ஸ் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்றாங்க. இன்னைக்கு சட்டங்களை கூட இயற்ற முடியாத அளவுக்கு நாடாளுமன்றத்தை அவங்களுடைய பலம் கம்மியா இருக்குன்றாங்களே சார். எந்த அரசியல் கட்சி சார் அதிகாரத்தை விரும்பல? நாங்க மக்கள் நலனை மட்டும் விரும்புறோம்னா மக்கள் நலனை எப்படி நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்க? அதிகாரம் இருந்தா தானே நீங்க மக்களுக்கு நலன் செய்ய முடியும். அதல்ல, அது அவங்க ஒரு பார்வையில சொல்ற, என்னுடைய பார்வை அப்படி இல்லை. நான் சுருக்கமா சொல்ல வர்றது என்னன்னா, பாஜகவிற்கு அகில இந்திய ரீதியாக ஒரு சரிவு ஏற்பட்டு இருக்கிறது. ஆனா அவங்க இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணி அந்த சரிவுதான் எப்படி எந்த புள்ளியில சொல்றீங்க மணிகண்டன்? ஏன்னா ஒண்ணு, பாஜகவுல எல்லா தலைவர்களும் ஆளுமையாக இருக்கிறாங்கன்னு சொல்றப்போ ஒரு தேசிய தலைமையை நிறுவ முடியல அப்படின்றது, மோடி அமித்ஷாவை சொல்லக்கூடிய நபர்கள் தான் அடுத்த தேசிய தலைமையை கட்டமைக்கிறாங்க
அப்படின்ற பார்வை மற்ற தலைவர்களுக்கு அதிருப்தியை உருவாக்கி இருக்கும் இல்லையா? அப்படி நான் பாக்கலைங்க. எனக்கு தெரிஞ்சு இந்திய அளவுல இருக்கிற தேசிய கட்சிகளாகட்டும் மாநில கட்சிகளாகட்டும் கட்டுக்கோப்பான கட்சி அப்படிங்கிற அடிப்படையில நான் பாஜகவை பாக்குறேன். ஏன்னா அவங்களுடைய தலைமை அவங்க வந்து எல்லாமே RSS கட்டுப்பட்டவங்க. நாளைக்கு நரேந்திர மோடிக்கு ஒரு தாக்கீது கொடுத்தாருன்னா மோகன் பகவத் அடுத்த நிமிஷம் பிரதமராக இருக்கிறவர் அங்க போய் நின்னு கேட்பாரு. அந்த மோகன் பகவத்தே பல இடங்கள்ல மறைமுகமா பிரதமர் நரேந்திர மோடியை சுட்டி காட்டுறாரு, விமர்சிக்கிறாரு. அதுவே ஒரு விதத்துல சரிதானே. வேற இதுல எங்கேயாவது எந்த அமைப்புலயே அப்படி நடக்குமா? உடனே நான் யார் தெரியுமா, நான் பிரதமர், என்ன நீ சொல்லாமா அப்படின்னு அவங்களுக்குள்ள ஏதாவது சண்டை வருதா? அடுத்த நிமிஷம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா என்ன அவங்களுக்குள்ள உள்ள பிரச்சனைகள் அப்படின்னு உட்காந்து அவங்க பேசிக்குவாங்க. அதனால்தான் அவங்க மற்ற கட்சிகளுக்கும் அவங்களுக்கு உள்ள வித்தியாசம் அதீத நம்பிக்கை. நான் கேட்கறது என்னென்ன மணிகண்டன், மோகன் பகவத் RSS என்ன சித்தாந்தத்தை சொல்லுதோ அதைத்தான் அரசியல் ரீதியாக பாஜக செயல்படுத்துதுன்ற ஒரு பார்வை இருக்குது. அவங்க பாஜகக்குள்ள அதுல சில விமர்சனங்கள் இருந்தாலும் கூட இந்த பார்வையை நிராகரிக்கக்கூடிய போக்கு இன்னைக்கு இருக்குது இல்லையா? மோகன் பகவத் நேரடியாகவே பாஜகவினுடைய தலைமையை பிரதமர் நரேந்திர மோடியை, அமித்ஷாவை மறைமுகமா சுட்டி காட்டுறாருன்றப்போ அந்த தலைமை மேல அவருக்கே அதிருப்தி இருக்குன்ற பார்வை தானே இருக்கு. ஒரு விதத்துல உங்களுக்கு புரியுற மாதிரி ஒண்ணு சொல்றேங்க. RSS ஓட 123 அமைப்புகள்ல அரசியலுக்காக தொடக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு சொல்றேன். சோ பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட அவங்களுடைய பிள்ளைகள், நான் எனக்கு பிடிக்காத உதாரணம் இருந்தாலும் சொல்றேன், எப்படி திகாவுக்கும் திமுகவுக்கும் உள்ள உறவோ அந்த மாதிரி தான் RSSக்கும் பாஜகவுக்கும் உள்ள உறவு. அவங்க நிச்சயமா, அதாவது ஒரு அரசியல் கட்சி ஆட்சிக்கு வர்றப்ப திக நினைக்கிறது அப்படியே திமுக செஞ்சிட முடியாது அப்படிங்கிறப்ப அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சுன்னா இல்ல இந்த அளவுக்கு நாங்க செய்ய முடியாதுன்னு எப்படி இவங்க போய் விளக்கம் சொல்றாங்களோ அந்த மாதிரி அவங்க விளக்கத்தை சொல்லுவாங்க. இந்த முறை பாஜகவுடைய சரிவு காரணம் அதீதமான அவங்களுடைய நம்பிக்கை ஒண்ணுங்க. ரெண்டாவது, ரொம்ப ஒரு பிரதமரா இருக்கக்கூடிய ஒரு உயரத்தை தொட்டவர், இன்னைக்கு உலக நாடுகளே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நபர், ரொம்ப கீழே இறங்கி போய் மத ரீதியான ஒரு பிரச்சாரம் எல்லாம் பண்ணினார் அப்படிங்கிறத ஓரளவுக்கு மக்கள் அதை வந்து ஒரு ஏத்துக்கல. அதான் வடநாட்டு மக்களுமே என்ன பிரதமர் இந்த லெவலுக்கு பேசுறாரு அப்படிங்கறது அவங்களுக்கு ஒரு வீழ்ச்சியா போச்சு. ஆனாலும் பாத்தீங்க அப்படின்னா அவங்க விரைவில் இந்த இதுல இருந்தெல்லாம் சரி பண்ணி அவங்கள உத்தரப்பிரதேசத்துல வரக்கூடிய இந்த தேர்தல் மற்ற தேர்தலில் வெற்றி பெறறதுக்கான இந்த இடத்தை எப்படி சரி பண்ணுவாங்க? இப்போ பாஜகவுக்கு எதிராக காங்கிரஸோ அல்லது மற்ற கட்சிகளோ மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் அரசியல் பண்ணாங்கன்னா அதை கவர் பண்றதுக்கு, அதை டீல் பண்றதுக்கு வேற ஒரு அஜெண்டா இருக்கலாம் பாஜகவுக்கு. ஆனால் பாஜகவுடைய உட்கட்சிக்குள்ளேயே தலைவர்கள் அதிருப்தியில் இருக்கிறாங்கன்றத எப்படி சரி பண்ணுவாங்க பாஜக? அதுக்கான முகாந்திரம் என்ன இருக்கு? எங்க சஞ்சய் பண்டின்னு ஒரு தலைவர் இருந்தாருங்க, தெலுங்கானாவுடைய தலைவர்னு எனக்கு நினைவு. காலையில பாத்தீங்கன்னா மோடி கிட்ட பேசுவாரு, மத்தியானம் அமித்ஷாட்ட பேசுவாரு, நைட்டு நட்டாட்ட பேசுவாரு. ஆனா கட்சியில கொஞ்சம் முரண்பாடு ஏற்படுத்த உடனே ஒரு ஓவர் நைட்ல அவர் தூக்குறாங்க. நான் அண்ணாமலை மனசுல வச்சுட்டு சொல்லலைங்க. அதனால பாத்தீங்க அப்படின்னா அவங்க கட்சியை பொறுத்த மட்டும் நினைச்சா புடிச்சு வச்சா பிள்ளையாரு, வழி தெரிஞ்சா சாணி அப்படிங்கிற அளவுக்கு தான் எல்லா தலைவர்களையும் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு தேர்தல் வெற்றி முக்கியம். இந்த தடவை சறுக்கிட்டாங்க, அதனால மிக ஜாக்கிரதையா இருப்பாங்க. இனி வரும் காலங்களில் அந்த சறுக்கல் ஏற்பட இந்த சரிவுக்கான காரணமே இப்ப யோகி ஆதித்யநாத் வெசஸ் மோடின்ற ஒரு அரசியல் கட்டமைக்கப்படுது, நிதின் கட்கரி வெசஸ் மோடின்ற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. இப்படி பாஜகவினுடைய உமா பாரதி கூட பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக சில வியூகங்களை வகுத்தாங்கன்னு சொல்றாங்க இல்லையா? உட்கட்சியில் இருக்கக்கூடிய சில அரசியல் ஆளுமைகளே பாஜகவினுடைய பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக வியூகம் வகுக்கிறாங்கன்ற பார்வை இருக்கு இல்லையா? இல்ல, நீங்க கேட்கறதுனால நான் சொல்றேங்க. சுப்பிரமணிய சாமி பல காலம் மாற்று கட்சியில் பயணிச்சு ஜஸ்ட் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பாஜகவில் தன்னை இணைத்துக் கொண்டவர். தனக்கு மோடி என்ற பதவி கொடுக்கலங்கிறதுனால தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி காரணமா அவர் விமர்சனம் பண்றாரு. உமா பாரதி அவுட் ஆஃப் ஃபீல்டுங்க, அவங்க இதுலயே கிடையாது. நிதின் கட்காரியோ நீங்க சொல்ற மற்றவர்களோ அவங்களாம் RSS பயிற்றுவிக்கப்பட்ட பிள்ளைகள். அவங்க ஒருபோதும் தலைமைக்கு எதிராக குரல் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அதிருப்தி இருந்ததுன்னா RSS போய் தெரியப்படுத்துவாங்க, கட்சியுடைய செயற்குழு கூட்டத்துல சொல்லுவாங்களோ ஒழிய வெளிப்படையா அவங்க அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. பிஜேபிக்கு ஒரு சர்க்கிள் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த சர்க்கிள் வந்து அவங்களுடைய தோல்விக்கான இதுதான் தொடக்க புள்ளி அப்படிங்கறத நான் மறுக்கிறேன். அவங்க நிச்சயமா அதை வந்து மீண்டெழுவாங்க. மற்ற கட்சிகளும் அவர்கள் எப்படி தங்களை சரி செய்து கொள்கிறார்கள் அப்படிங்கிற பார்வையில அவங்களை பின்தொடரணும் அப்படிங்கறத என்னுடைய பார்வை. நன்றி நன்றி மணிகண்டன். இறுதி கருத்து மிகச் சுருக்கமா. பொதுவாங்க அதிமுகவோட ஸ்டாண்டு பாத்தீங்கன்னா காலகாலமா மத்தியில் இருக்கிற தேசிய கட்சி, அது ஆளுங்கட்சிகளோட பாத்தீங்கன்னா ஒரு இணக்கமான சூழ்நிலை போவாங்க. அந்த அடிப்படையில பாஜகவோடு நல்ல ஒரு நட்போட போயிட்டு இருந்த அதிமுகவை அதை உடைச்சு சின்னாபின்னமாக்கி அந்த கூட்டணிங்கிறத வந்து நாசப்படுத்தின ஒரு அண்ணாமலை
நான் திரும்ப சொல்றேன், அவர் சொன்ன மாதிரி KN கோவிந்தாச்சாரியாரை பத்தி எனக்கு தெரியும். அவர் எப்படி எல்லாம் இருந்தார், துணி துவச்சுக்கிட்டு அவர் துணி அவரே துவச்சிட்டு ஒரு ஜோல்லா பையில போட்டுக்கிட்டு ஊருடா போய் அவர் கட்சியை வளர்த்தவர். அந்த மாதிரி இருந்த கட்சியில அண்ணாமலை மாதிரி இந்த புற்றீசல் வந்ததுனால சில இடங்களில் அகில இந்திய ரீதியில் இந்த மாதிரி அனுபவமற்றவர்களை போற்றுறதுனால் பாஜக இந்த சரிவிட வந்திருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. குறிப்பா தமிழக தலைமை அவங்க மிக தவறான ஒரு தலைமையை தேர்ந்தெடுக்கிறாங்க. அண்ணாமலை என்பவர் அகில இந்திய தலைமையால் நியமிக்கப்பட்ட ஒரு மாநில தலைவரோ ஒழிய அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர் இல்ல. நான் இன்னைக்கு நம்ம நியூஸ் இது வழியா சொல்றேன், அவங்களுடைய முதல் மாற்றம் என்ன பண்ணுவாங்கன்னா தமிழகத்திலிருந்து அண்ணாமலை மிக விரைவில் வெளியேற்றப்படுவார். பொறுத்திருந்து பாரு. நன்றி.